ஹாய்ங்க. இன்னையோட ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் நடக்க ஆரம்பிச்சு 4வது வாரம் ஆரம்பிச்சிருக்கு. 2-3 நாளில் போரை முடிச்சுடுவோன்னு சொன்ன அமெரிக்கா இன்னைக்கு போரை விட்டு எப்படி வெளில வர்றதுங்கிறது தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சலுகையாக நாங்கள் பரவாயில்ல கொடுத்துட்டு போகிறோன்ட்டு ஈரானுக்கு விட்டு விளங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க. ஈரான் விட்டபாடில் அடித்து நொறுக்கிக்கிட்டே இருக்காங்க. ஒன்று முழுசாக வெளியில் வந்துடணும் தோல்வியை ஒப்புக்கிட்டு அதுக்கும் வழி இல்லாமல் இருக்காங்க. இப்போ எல்லா நாடுகள் மேலேயும் பழி போட ஆரம்பிச்சிருச்சு அமெரிக்கா. குறிப்பாக நேட்டோ நாடுகள் அவங்களுக்கு உதவி பண்ணலை. இவங்க ஒவ்வொரு தடவையும் போய் போருக்கு போவாங்க, உடனே நேட்டோ நாடுகள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. இந்த தடவை ட்ரம்ப் வார்த்தையை விட்டுட்டாரு, நேட்டோ நாடுகளை கோழைகள், அமெரிக்கா மட்டும் இல்லைன்னா காகித புலிகள் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. வேற என்ன சொல்ல, தன்னுடைய இமேஜ் அதர பாரதத்தில் சரியுது அப்படிங்கிறது ட்ரம்புக்கும் கவலையாக இருக்குது, அமெரிக்காவுக்கும் கவலையாக இருக்குது. அமெரிக்காவிலேயே உள்பக்கங்களில் நிறைய கோபங்கள் வருது. இந்த போரை நம்ம நடத்தி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்குது. சீனா உள்ளடி வேலைகளை நிறையா பார்த்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இது எல்லாமே அமெரிக்காவோட கண்ணை ஒருத்துது. ஆனால் அமெரிக்கா சைடில் நியாயம் இருக்குது அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இந்த போரை அவங்க எப்படி கொண்டு போகணும்னு நினச்சாங்களோ அது மாதிரி போகலை. ஆக்சுவலாக இந்த போரை அவங்க சரியாக அவங்க பார்வையில் கொண்டு போக நினச்சிருந்தாங்கன்னா, ஈரான் அமெரிக்காவை அடிக்கணுங்கிறக்காக அமெரிக்க துருப்புகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த வளைகுடா நாடுகளை ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிது. வளைகுடா நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஈரான் கூட சண்டை போடுன்னு அவர் எதிர்பார்த்தாரு. நேட்டோ நாடுகள் நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எதிர்பார்த்தாரு. எதுவுமே நடக்கலை. இப்படி வளைகுடா நாடுகள் ஒரு வேளை போருக்கு ஈரானுக்கு எதிர்ப்பு கொடுத்துருந்துச்சுன்னா அமெரிக்கா பின்வாங்கி இருக்கும். இவங்க எல்லாரும் சண்டை போட வச்சுட்டு 2 சைடும் ஆயுதத்தை விற்று காசு பண்ணியிருப்பாங்க. அது எதுவுமே நடக்கலை. இவங்களோட மொத்த ஆயுத கிடங்கும் காலியானது தான் மிச்சம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் மாறி இருக்கு. இந்த போர் எங்கே போய் முடியும் தெரியல. ஒரு வேளை அமெரிக்கா கூட ஜெயிக்கலாம். அதாவது ஆனால் உண்மையில் கரெக்டாக வர்த்தக யோசித்து பார்த்தோன்னா ஒவ்வொரு தடவையும் அமெரிக்கா தொற்றுக்கொண்டு தானே இருக்கிறது. அது ஈராக் போர்லேருந்து இப்போ வரைக்கும் ஆயுதங்களை விற்கிறது மட்டும்தான் அதனுடைய நோக்கமாக இருக்குது. அடுத்த நாட்டுடைய அரசியலுக்குள்ளே மூக்க நுழைக்கிறது மட்டும்தான் இதுவாக இருக்குது. ஆனால் இந்த விஷயங்கள் எதுவுமே ஈரான்கிட்ட செல்லுபடி ஆகலை அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுக்கு கவலைக்குரிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு அந்த ஹார்மோஸ் அந்த ஜலசந்தி பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது. அதுக்காக எந்த நாடுகளும் போராட விரும்பலை. இது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்ட்டு விலகி நிற்க ஆரம்பிச்சிடறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடும் இன்னொரு தடவை போரை சந்திக்க விரும்பவில்லை அப்படிங்கிறது தான் நிஜம். இதுக்கு நடுவில் நாங்கள் அணு ஆயுதத்தை நாங்கள் தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா அணு ஆயுதம் வச்சிருக்கு. அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட இந்தியா உட்பட அத்தனை நாடுகளும் அணு ஆயுதம் தான் வச்சிருக்கு. ஆனால் புதுசாக எந்த நாடும் அணு ஆயுதத்தை வச்சுக்க கூடாது அப்படின்ட்டு அழுத்தம் கொடுப்பது எந்த வகையிலான நியாயம் அப்படிங்கிறதும் புரியலை. ஒட்டுமொத்தமாக இது நியாயமே இல்லாத ஒரு போர். ஒரு உள்நாட்டு போர் வர்த்தகத்து மேலே, ஒரு நாட்டோட வர்த்தகத்து மேலே அவங்க கொடுத்த அழுத்தங்கள் இன்றைக்கி ஒரு போராக வெடித்து நிற்கிது. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. இன்றைக்கி ப்ரீமியம் பெட்ரோலுக்கு 2 ரூபா ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. 8 ரூபாய் இட்லி 12 ரூபாய்க்கு மாறிடுச்சு. நம்மளுடைய வாழ்க்கை தரமும் வாழ்வு எல்லாமே பாதிப்புக்குள்ளாகுது அப்படிங்கிறது தான் நிஜம். எங்கோ 2 பேர் சண்டை போடுறதில்ல நம்மளோட இட்லி விலை ஏறுது, சட்னியோட அளவு குறையுது, சாம்பார் சட்னியோட ஹோட்டலில் முடியுது அப்படிங்கிறதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக மாறுது அப்படிங்கிறது தெரியலை. இது ஒட்டுமொத்த உலகத்தின் வெறுப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த போர். அதனால தான் யாருமே இந்த போரில் பார்த்திங்கன்னா தார்மீக ரீதியாக ஈரானுக்கு மட்டுமே தங்களுடைய ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் சின்னதாவது பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நிஜம். அமெரிக்கா என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தெரியல. அதனுடைய வரட்டு கௌரவத்தை இன்னமும் தூக்கி சுமக்க போகுதா, இல்லை பரவாயில்ல அப்படின்னு டீசெண்டாக விலகி எப்போதான்னு தெரியலை. பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.